எத்தனை காண்ட்ராவர் பரிசு ஏற்றுக்க அவசரமாக வண்டி எடுத்தா வண்டி சாவியை காணோம். அட கடவுளே, என்னடா இது? எப்படி நான் அங்கே வர போவேன், என்ன பண்ணுவேன் ஒன்றும் தெரில. மறுபடியும் அதே டோலு, மறுபடியும் ஒரு ஷீட் ஷீட். ஹாய் மக்கா, வெல்கம் பேக் டு தி சேனல். நீ ஒரு புது வீடியோ புது ட்ரிப்பில் பார்க்க போகிறோம். என்னடா வாயெல்லாம் பல்லு பயங்கரமாக சிரிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிரிப்பு இல்லை, இது வந்து காண்டில் வந்த சிரிப்பு. ஏன் காண்டில் வந்த சிரிப்புன்னா, டைம் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து விடியற்காலைன்னு சொல்கிறதா மிட் நைட்னு சொல்கிறதா என்னன்னு சொல்லி தரல. மணி 3 மணி ஆகுது. ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி ரெடியாகி எல்லாம் பண்ணி அதை பேக்கெலாம் பண்ணி வச்சு நின்னா எக்ஸாக்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணுறது? ஆரம்பமே மழையில் ஆரம்பித்தா காண்டாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. போக போக மழை பெஞ்சா கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆரம்பமே மழை பெஞ்சா ஸோ சேடாக இருக்குது. ஓகே, எனிவேஸ், எதிர்பார்க்காத ஒன்று. ஏங்க ஒரு மாதமாக மழை பெய்யலைங்க. ஒரு மாதமாக இல்லாத மழை திடீர்னு இன்னைக்கு காலையில் தான் வேணுமா? நேற்று நைட்டு கூட மழை இல்லையே. செம்ம காண்டில் இருக்குது. சரி பார்ப்போம், எல்லாம் நடக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் லேட்டாக போகிறோம், ஆரம்பிப்போமா என்னன்னு சொல்லி தெரில. ஆரம்பிக்கு போக நான் சொல்கிறேன், பிளாக் பண்ணவும் முடியாது. மேக்ஸிமம் மழை வச்சுருந்துச்சு. ரெயின் லைனர்லாம் போட்டு தான் போவேன். பார்ப்போம், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டா சரி தான். மழையே ப்ளீஸ், மழையே நில்லு. என்னோட ஃபேவரட் மந்திரமான ரெயின் கோவை பாடினா கூட மழை நிற்கலைங்க. நான் பாடியெல்லாம் பார்த்துட்டேன். ஸோ சேட். மந்திரம் ஒர்க் ஆகலை. ஓகே, எனிவேஸ், ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைடு என்ன ஏது அப்டேட் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சுட ஒரு காஃபி குடிக்கணும். சுட காஃபி குடிச்ச அப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் மழை நிற்கலை. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ஆக போகுது. 1 hour வெயிட் பண்ணியாச்சு. மழைக்கு நிற்கிற மாதிரி அறிகுறியே தெரில. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஜுகாட்ஸ் நிறைய ஜுகாட் ஒர்க்கெல்லாம் பார்த்து இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கோப்ரோவை தண்ணிக்கு வித் ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா மழை பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு, லைட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங் மாதிரி தான் இருக்குது. பெரிய மழைலாம் இல்லை. ஸோ சேடுங்க. பார்ப்போம், ஜகஜம் இதுவும் கடந்து போகும். ஆனால் என்ன, இது வந்து ட்ரிப்பில் பாதியில் இருந்தால் கூட ஓகேலாம் இல்லை. அப்போவும் காண்டு தான். இது ஸ்டார்டிங்கில் இருக்குதா, அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காவது. கிளம்பிடலாம். ஆல்ரெடி ஒரு கோப்ரோவை தண்ணிக்குள்ளே போட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கோப்ரோ இப்படி என்னென்னமோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. பார்ப்போம், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அவ்வளோதான், கிளம்பிட்டேன். ரெயின் லைனர் போட்டிருக்கேன். இந்த மழை வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மழை வந்து நிற்காது. ஏன்னா மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 4:15 ஆச்சு. 4:15 4:30 சம்திங் ஆகுது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிருந்தா அதனால் என்ன பண்ணலாம், ஏறக்குறைய ஜுகாடு வேலை தான் பார்த்துட்டேன்னா பேக் பேக்கையும் கட்டிட்டேன். ஓகே, கிளம்ப வேண்டியதான். லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் த ட்ரிப். எஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மழை நினச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு மழை நினச்சிது. மணி 5 ஆச்சு. 4:58. சூப்பரில் பங்கம். இந்த மாதிரி எல்லாவா பிளான் இருக்க வேண்டும். பயங்கர காண்டாயிடுச்சு. என்ன காண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வண்டி எடுத்தா வண்டி சாவியை காணோம். காண்டின் உச்சத்துக்கு போய், கடுப்பின் உச்சத்துக்கு போய் கடைசியில் என்ன பண்ணிட்டேன், பேக் பண்ண பேக்குள்ளே ஒரு ஸ்பேர் கீ வச்சுருந்தேன். அந்த ஸ்பேர் கீயை ஓப்பன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். எவ்வளோ பெரிய கடுப்பு தெரியுமா? மணி எக்ஸாக்டாக 5ங்க. எக்ஸாக்டாக மணி 5 ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே தான் நான் பெங்களூரே ரீச் ஆகணும்னு தோணுது. என்ன பண்ணுறது, இப்படிலாம் பிளான் சொதப்பிச்சுன்னா. அவ்வளோதான், நம்ம ஹைவேயில் ஏறிட்டோம். செம்ம கடுப்பாக தான் இருக்குது. இன்னும் அந்த மூடு செட்டே ஆகலை. செம்ம காண்டில் இருக்குது. யார் மேலே, என் மேலே தான் எனக்கே காண்டாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ண, ஒரு கீ எடுத்து வைக்க மாட்டியாடா, அறிவு கெட்டவனே. ஒரு கீ, ஸோ சேட். அந்த கீ எங்கே இருக்குன்னு வேறு தெரிலங்க.
அதுதான் இன்னும் காண்டு. ஓகே, எல்லாம் நடக்கிறது தான், கடந்து போக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம பிளான் என்னென்னா டேரெக்டாக பெங்களூர் போகிறேன். மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு சொல்லி தோணுது. மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதனால் எனக்கு விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரியலி வெரி லோ விசிபிலிட்டி. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நேரே பெங்களூர் போகிறேன். பெங்களூர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். யார் சாமி நீ, யார் சாமி நீ? அதில் பிரேக் அடிச்சா நிற்க கூட நிற்காதரா டேய். நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் ஃபுல்லாக ஹெவி வெஹிக்கிள்ஸாக தான் இருக்குது. விடிய காலைல 5 மணி ஆகுதுடா, இன்னுமா ஓடாமல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டோலை நான் எப்போ கிராஸ் பண்ணியிருக்கேன்னா 3:15 கிராஸ் பண்ணியிருக்கணுங்க. 3:15 அங்கே இருக்குது. இப்போ டைமிங் என்ன இருக்கும்னா 5:15 இருக்குது. எக்ஸாக்டாக 2 மணி நேரம் லேட்டு. லென்ஸ் கிளீனிங் க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து இப்போ தான் மழை பெஞ்சிருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 1 மந்த் கழிச்சு இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. என்ன ஆகுனா வண்டியில் வந்து நிறைய ஆயில், அப்புறம் பெட்ரோல் கூட எவாப்ரேட் ஆகிடும். ஆயில், டீசல், அப்புறம் அந்த கிரீஸ், அந்த மாதிரி பட்ட ஐட்டம் இதில் வந்து ஸ்பில் ஆகும் ரோட்டில். இது ரெகுலராக மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அது அப்படியே வாஷ் அவுட் ஆகி போயிடும். இது இப்போ வந்து இந்த டைம்லலாம் அப்படி வாஷ் அவுட் ஆகிலாம் போகாது. அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் குளிர் விட்டு போயிருக்கும் அதுக்கெல்லாம். அதனால் உங்கள் பிரேக்ஸ் எல்லாத்தையும் நம்பவே கூடாது இந்த டைமில். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கேமராவுக்கு என்ன போகுதுன்னு வேற தெரில. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் எலக்ட்ரானிக் சிட்டியோட அந்த ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். நல்ல கலகலகலான்னு லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எப்போவுமே நைட்டு ஃபுல்லாக இந்த லைட் இருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டி சிக்னலை கிராஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நல்லா மழை பெஞ்சிருது. கேமரா என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த ட்ரிப் என்ன ஸ்டார்டிங்கே எப்படி போயிட்டுருக்குது? கேமராக்கு ஏதாச்சும் ஆண்டவா. இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சைடில் ஏதாச்சும் ட்ரக்கோ அந்த மாதிரி ஏதாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டயர்லேருந்து வர அந்த டஸ்ட்டு, அந்த சேரு, அது நேரம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த ஹெல்மெட் வைசர் மேலே போய் உட்காந்துருது. ஹெல்மெட் வைசர் மேலே போய் உட்காந்தனால என்ன ஆகுது, நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ இல்லை, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் டூ காண்டுங்க, டூ காண்டு. அண்ணா சிங்கிள் அவர் வேறு நல்லா தூங்கிட்டு இருந்தார். தூக்கத்தை வேறு எழுப்பி விட்டோம் பாவத்தை. ஓகே, வி ஆர் என்ட்ரிங் இன் டு த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர். பாவம் மனுஷன் தூங்கிட்டு இருந்தார். தூங்கினவரை எழுப்பி டிக்கெட் வாங்கி போயிட்டுருக்கோம். பெங்களூர் வந்துட்டேன். டீ சாப்பிடலாமா இல்லை கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாமான்னு சொல்லி நிப்பாட்டிருக்கேன். டீ சாப்பிடல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நிப்பாட்டியிருக்கேன். வண்டியை பாருங்கள், வேறு லெவலில் நினைஞ்சு போச்சு. எப்படி நான் அங்கே வர போவேன், என்ன பண்ணுவேன் ஒன்றும் தெரில. பார்ப்பேன். என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட பயங்கரமாக நனைஞ்சு போய் தான் இருப்பேன். இதுதான் நம்மளோட செகண்ட் டோல். மழை இஸ் த மெயின் எனிமி ஃபார் மீ. இப்போதைக்கு இந்த மழை சுத்தமாக நிற்கணும், வெயில் அடிக்கணும். ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது, காயிற அளவுக்கு நல்ல ஒரு வெயில் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சமாக அடிக்கட்டும். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. ஃபுல்லானா அப்படி சொதான்னு நனைஞ்சிருக்கேன். இங்கே வந்து நான் இப்போ பெங்களூர் தாண்டி இருக்கேன். எந்த இடம் எக்ஸாக்டாக தெரில. பெங்களூர் கொஞ்சம் ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருப்பேன். ஓரளவு மழை அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு மழை அப்படி தான் இருக்குது. மழை இன்னும் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகலை. டீ குடிச்சு அப்படியே தண்ணி வந்துடலாம். அதே வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர சேராக பயங்கர ஏதோ எப்படியோ இருக்குது. அப்படியே ஓட்ட வேண்டியது தான், என்ன பண்ணுறது. டீ குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்புறேன். ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூம் போகணும், எங்கே போகுதுன்னு தான் தெரில. ஹைவேல அதாவது டோலில் ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லையா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? இந்த பக்கம் ஏதாவது இருக்கணும், ஒன்றையுமே காணும். இப்போ டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 7:12 ஆகுது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. 7:12 ஆயிடுச்சுப்பா. மழை பயங்கரமான மழை. ஏர்போர்ட், இது ஏர்போர்ட் ரோடு. பட் கெம்பகவுடா ரோடா இது? சூப்பர். ஐயோ தப்பாக போயிட்டனோ, அட கடவுளே, என்னடா இது இப்படி பண்ணிட்டியாடா குமார். நந்தி ஹில்ஸ் போகிற ரோடு தாங்க போகணும் போல். அட ஏதாச்சும் வாயில் ஆல்ரெடி மழைங்கிற காண்டில் இருக்கேன். மறுபடியும் இது இப்படிலாம் பண்ணால் எப்படி ஆறுது? யூட்டன் போட்டு போயிட்டுருக்கேன். செம கடுப்பாக இருக்குது. யூட்டன் போட்டு போயிட்டுருக்கேன். ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதான் ஏர்போர்ட் போகிற ரோடு போல் இது. காண்டில் கடுப்பில் ஆல்ரெடி மழையில் எத்தனை காண்டா ஒரு மனுஷன் ஏற்றுவிக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓ என்ன தான் பண்ணுறாங்க.
போவோம். கொஞ்சம் நம்ம டைமிங் தான் அப்போ கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகும். அந்த டைமிங்கை மட்டும் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டா சரியாக போயிடும். எப்படிங்க இந்த மழை இவ்வளோ நாளாக ஒரு மாதமாக மழை இல்லைங்க, சரியான வெயில்னா பயங்கரமான வெயில். எக்ஸாக்டாக இன்னைக்கு காலையில் இருந்து மழை. மறுபடியும் அதே டோலு, மறுபடியும் ஒரு ஷீட் ஒரு யூட்டன் போட கூட இங்கே இடம் இல்லை. இட்ஸ் வெரி காண்டிங் மூமெண்ட், வெரி காண்டிங் மூமெண்ட். இந்த மழை வேறு எப்படி நான் இப்படி தான் பெய்வேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடாங்கிற மாதிரி இங்கே ரேஞ்சில் போய் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்குதுங்க, இதுதாங்க இருக்க ஒரே யூட்டனு. ஃபுல்லாகவே இப்போ தான் டீ குடிச்ச இடத்துலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறேன். ஐயோ மறுபடியும் அதே ரூட்டு. ஷேட் இது ஆக்சுவலாக இந்த ரோடு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் போல். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ரோடு மாறி போயிடுது. மறுபடியும் போனால் மறுபடியும் ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் டோலை சுற்றி வரணும், இல்லைனா உள்ள என்ட்ராகிறதுக்கு வழியே கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிக்கிற பாருங்கள் எங்கேருந்து நான் தப்பாக போகிறேன்னு சொல்லி. இதோ இந்த ஏர்போர்ட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஏர்போர்ட் ரோடு போட்டிருக்கேன், இந்த பக்கம் நார்மல் ரோடு இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் வந்து எப்படி மெயின் ரோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற ஒருத்தன் அதுதான் வந்து மெயின் ரோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த ரோடை நார்மல் ஒரு ரோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. லூசு பசங்க. நந்தி ஹில்ஸை மட்டும் முன்னாடி போட வச்சுருக்கீங்களாடா, ஹைதராபாத்துக்கு கரெக்டாக வைக்க வேண்டியதுதான்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, ஏதோ ஒன்று அப்படியே போக வேண்டியது தான். இவ்வளோ நேரம் கோப்ரோ கழட்டி வச்சுருந்தேன், இப்போ தான் எடுத்து மாட்டினேன். ஏன் இப்போ தான் எடுத்து மாட்டினேன் அப்படின்னா, இப்போ தான் வந்து கிளைமேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டாக இருக்குது. க்ளவ்வெல்லாம் போடுறதுக்கே கடுப்பாக இருக்குது, அவ்வளோ ஈரமாக இருக்குது. க்ளவ் மட்டும் இல்லை, எல்லாமே ஈரமாக தான்ப்பா இருக்குது. மேலேருந்து கீழே வர ஈரமாக தான் இருக்குது. இட்ஸ் டூ காண்ட் ஓகே, அப்படியே எங்கேயாச்சும் நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட போடணும். ஆஹா, எல்லாம் பண்ண நீ இதை பண்ண மறந்துட்டியாடா குமாருங்கிற மாதிரி ரெயின் கவரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். அடக்கடவுளே எல்லா வாட்டியும் ஏதாவது ஒன்று மறக்கிறேன். ரோடெல்லாம் பாருங்கள், ரோடெல்லாம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே மேடு பள்ளமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னா எல்லாமே மலையை தான் ரோடாக மாற்றி போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கட்டு எடுத்து போகணும். இங்கே பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ ஸ்லோவாக ஆகுது. இந்த காருக்காரங்க வேறு இந்த சிங்கிள் லேனுக்குள்ளே போகிற பார்க்குறாங்க, இந்த 2 வீலர் லேனுக்குள்ளே இந்த 4 வீலர் போகிற பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்களா இல்லையா லூசு பையா, பார்த்தீங்களா மலையை வந்து குடஞ்சி போட்டிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து சரியான மேடாக தான் இருக்குது. மேடுனா எப்படிப்பட்ட மேடுனா ஏறக்குறைய நல்ல மேடு தான். எப்படிப்பட்ட மேடெல்லாம் இதுக்கு நல்ல மேடு தான். ஸ்பீட் லிமிட்டெல்லாம் 50 தான் போட்டிருக்காங்க. ஏன்டா ஹைவே போட்டு வச்சுட்டு 50 போட்டால் ஓகே, அங்கங்கே கிராசிங் இருக்குது, அந்த கிராசிங்னால தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு தோணுது. இது ஆக்சுவலாக என்ன ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம K2K ஹைவே, காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே தான். அதாச்சும் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி ஹைவே தான். இது பார்க்கவே நல்லா இருக்குது. NH 44 தோணுது. NH 44 தோணுதில்லை, NH 44 தான் அதெல்லாம் தோணுது. ஆஹா, என்ன இவ்வளோ கூட்டம் இந்த ரெஸ்டாரண்ட்டில். அப்படி என்னடா சாப்பிடுவீங்க, அப்படி எத்தனை பேர் போய் இருப்பீங்க? மறுபடியும் அங்கே தான் கொண்டு விட்றாங்க எல்லாருமே. நம்ம எங்கே போகலாம், நம்ம வந்து கூட்டம் கம்மியாக இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம். ஸோ இட்லி சாம்பார் அப்புறம் சட்னி இதெல்லாம் சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 463 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மழை பார்த்திங்கன்னா தெரியும், மேகம்லாம் பயங்கரமாக இருக்குது. எப்போ மழை பெய்யும் எப்படி பெய்யும்னே தெரில, பயங்கர மழையாக இருக்குன்னு தான் தோணுது. ஓகே என்ன பண்ணுறது, கிளம்புவோம். சரி இன்னும் ஒரு 7 ஹவர்ஸ் இருக்குது. 8 ஹவர்ஸ் ட்ராவல் மழையிலே. ஓகே மக்கா, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அப்படியே எடிட் பண்ண மூஞ்சோடு வந்து நிற்கிறேன். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வீடியோ பார்க்கும்போது எனக்கே என்னடா இப்படி கழுவி ஊற்றிருக்கடான்னு தோணுச்சு. பட்டு செம்மையாக இருந்துச்சு ரைடு, வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை எடிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா என்னென்னமோ பண்ணுறீங்கடாங்கிற மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதே போல் வீடியோஸ் அப்படியே வர வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போவோம். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு கிடைக்கும். அது எந்த மாதிரி அனுபவம்னா வேற மாதிரி அனுபவம் கிடைக்கும். அந்த சில இடத்துலலாம் நான் இப்போ சொல்லலை, அது நீங்கள் வீடியோ வரும்போது பாருங்கள். ஒரு இடத்துலலாம் அப்படியே அள்ளு விட்டு திகில் கிளம்புற மூமெண்ட் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வர வீடியோ வரும், அதுக்கு அடுத்த வர வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். ஓகே நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா பாய்.